டியர் ஹோட்டலியர்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாரி. என்னென்னா நான் இன்றைக்கி கொச்சினில் ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது, ஹோட்டலியர்ஸ் எக்ஸிபிஷன். அங்கே போய் எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 10-12 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க. நான் இப்போ அங்கே போயிட்டு வரேன்னா குறைஞ்சது 10,000-15,000 ரூபாய் நான் செலவு பண்ணணும். நான் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறேன். நான் எனக்கு எந்த வருமானம் இது மூலமாக கிடையாது. அதாவது ஹோட்டல் ஃபீல்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், அது தான் என்னுடைய ஆசை. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10,000-15,000 பெரிய பட்ஜெட்டு. நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, என்னை என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணணுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஹோட்டல் ஃபீல்டில் இருக்க எல்லாேருக்கும் சொல்லி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். குறைஞ்சி ஒரு 1000 பேராவது வேண்டாமா இருந்தாங்கன்னா நம்ம செலவு பண்ணி போயிட்டு வரதில் அர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக நான் போவேன். சென்னையில் நடந்துன்னா நான் கண்டிப்பாக போவேன். பக்கத்தில் நான் போயிட்டு வந்துடுவேன். முன்னாடி மும்பையெல்லாம் போனேன், பட் நான் இந்த ஐடியா இல்லை எனக்கு. அதனால் நான் எந்த ப்ராடக்ட்டை பற்றியும் வீடியோ எதுவும் எடுக்கலை. எனக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ், மெயில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா, ஹோட்டல்ஸுக்கு புதுசாக என்னென்ன ப்ராடக்ட் வருதோ அந்த ப்ராடக்ட்ஸை நான் என்ன மெயில் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுறேன். சேனல்லையே நான் வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஹோட்டல்ஸுங்கிறது பெரிய ஃபீல்டு, அதில் நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய குறைகள் இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னாக்கா புதுசாக எல்லாரும் எப்படி அப்டேட் ஆகிறாங்களோ அதுமாதிரி நம்மளும் போனால் தான் முடியுங்கிறது என்னுடைய திட்டம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ ஆல்.